best arts college in Chennai City. Chennai College of Arts and Science, OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அடிக்கடி காது இரைச்சல், காது மந்தமாக இருக்கின்றது, கண்கள் விஷன் கண்களும் பார்த்திங்கன்னா அப்பப்போ மங்கக்கூடிய நிலை, அந்த மாலை ஒரு 2 மணி 3 மணிக்கு கண்களுடைய பார்க்கக்கூடிய திறன் குறைகின்றது. அந்த மாதிரி காலை எழுந்த உடனேயும் கண்களுடைய திறன் பார்க்கக்கூடிய திறன் குறைகின்றது. அப்போ இந்த மாதிரி காது கண்கள் சீராக இருக்கணும், காதில் இரைச்சல் எதுவும் இருக்கக்கூடாது, காது கேட்கும் திறனும் குறைந்து கொண்டே வருகின்றது. அப்போ அந்த காதை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், கண்களை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய உடம்பில் கண்கள் அப்படிங்கும்போது லிவர்னுடைய வெளிப்பாடு தான் கண். அப்போ லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கணும், லிவரினுடைய இயக்கம் சீராக இருக்கணும். அதற்கும் தூக்கத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நல்ல ஆழ்ந்த நித்திரை நமக்கு இல்லை அப்படின்னா லிவருக்கு சக்தி ஓட்டம் குறையும். அப்போ லிவருக்கு குறையும் பொழுது கண்களுடைய விஷன் பார்வை நமக்கு குறைகின்றது. அப்போ லிவர் நன்றாக இருக்கணும்னா ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகள் எல்லாமே நல்ல நித்திரையும் கொடுக்கும், லிவருக்கு சக்தி கொடுக்கும். நீங்கள் தூக்கத்தை நீங்கள் சரியாக 9:30 இரவு காலையில் ஒரு 4 மணி வரைக்கும் நல்ல ஆழ்ந்த நித்திரை வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம அடிக்கடி ஹெட்ஃபோன் போட்டு நம்ம ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்குறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு அதிகம் ஃபோன் பேசுகிறதை அவாய்ட் பண்ணிக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நமக்கு லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும், கண் நரம்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். முத்திரைகளின் மூலமாக காது அந்த இரைச்சல், காதில் ஏற்படுகின்ற ஒலி குறையும், காது கேட்கும் திறனும் நன்றாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பயிற்சிகளாக தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. இப்போ நம்ம சுகாசனத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது காதை திடப்படுத்தக்கூடிய 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரையாக சூன்ய முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காது நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறோம். நடுவிரல் பெருவிரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கண்களுக்கு இப்போ நல்ல ஒரு திடத்தை கொடுக்கக்கூடிய, லிவருக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் நடுமையத்தில் பெருவிரல் வச்சு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை கருட முத்திரை. கண்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங்.
காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த முதிரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிடுறேன். சூன்ய முதிரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறோம். மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை கருட முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுகாசனத்தில் யோக முத்ரா அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறேன். சுகாசன நிலை. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் யோக முத்ரா. ஒரு கால் மட்டும் போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பத்மாசனத்தில் யோக முத்ரா. கை பின்னாடி கட்டிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக கை மேலே கொண்டாங்க. கண் வந்து கை பெருவிரல் நுனியை பார்த்துட்டே வரட்டும். நல்லா மேல் நோக்கி வெளியே பாருங்கள். மெதுவாக கை கீழே கொண்டாங்க. கட்டை விரல் கண் வெளியே, கண்ணை மட்டும் பார்த்துட்டே வரட்டும். நல்லா கண்விழி மேல் நோக்கி பாருங்கள். மெதுவாக கையை கீழே கொண்டாங்க. இந்த மாதிரி ஒரு 3 முறை 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சர்க்கிள்
கண் வந்து அந்த கட்டை விரல் நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கட்டும். கட்டை விரல் நுனியை நோக்கி கண் அப்படியே பாருங்கள். கிளாக் வைஸ் ஒரு ரவுண்டு, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ரவுண்டு. ரிலாக்ஸ் பண்ணி இப்போ கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஹீட் வரும். கண் இமைக்கு மேலே லேசாக மசாஜ் பண்ணுங்கள். இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். 2 கை சின்முத்திரை. 2 நாசுலையும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு விடுங்க. இன்னொரு தடவை 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு விடுங்க. சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமேத்தில் கட்டை விரல். உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அந்த பகுதியில் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கண்கள் நன்றாக, விஷன் நன்றாக இருக்கும். அது மாதிரி காது கேட்கும் திறன் நன்றாக இருக்கும். எவ்வளோ வயதானாலும் காது கேட்கக்கூடிய திறனில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி காதில் இரைச்சல் வரக்கூடிய நிலை நீக்கப்படும். கண் மங்கலாக தெரிவது நிச்சயமாக வராமல் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதோடு சேர்த்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் கிடைக்கும். அடிக்கடி வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.